பெண்கொடியானவள் சரி சாத்தாளை தரவழியினாள். சந்தனத்தால் கொல்லவிட்டாள். அந்த ஈலாச மலையிலே தீபம் தூபம் காட்டி பணிவிடைகள் செய்து வருகின்றார். சரிதான். 1-2 வருடம் அல்ல, 12 வருட காலம் வேலை செய்து வருகின்றார். 12 வயதுக்கு நெருங்குது. அப்படி முடிந்து 11 பிறகு நெருங்கினாகுது பாருங்க. சண்டை திருப்பு எய்து விடுவாய். அது என்ன திருப்பு? அதாவது ஒரு ஆடல் கிட்ட மங்கியாக்கி விடுவாய். ஓஹோ. இந்த கைலாசம் நடந்துடக்கூடாது. சரி நடந்துட்டு சொன்னா கைலாசம் தீட்டடித்து விடும். ஓடோடு வருகின்றாள் பார்வதி. சுவாமி கைலாசம் தீட்டாச்சு சுவாமி. வயது என்ன தீட்டாச்சா? ஆயிடக்கூடாது. மனசு சுத்தம் இல்ல. அப்படியே சுத்தப்படுத்தணும். அதனால இப்ப என்ன செய்யணும்? இந்த பெண்கொடியானவர் இனி இங்க இருக்க கூடாது. ஏன்? இந்த கானகத்திலே அனுப்பி விடுங்கள். அப்படியே கவலை தீவுகளே வாருங்கள், வந்தோம். இந்த பெண்ணை அழைத்து கொண்டு காலத்து கொண்டு செல்லுங்கள். ஆகட்டும் சுவாமி, அப்படியே செய்கின்றோம். இந்த பெருமை இருந்து கைலாசம் திட்டடைந்து விடும். சுவாமி, இவ்வளவு ஒரு பெண் அல்லவா? இவ்வளவு மட்டும் தன்னதையாக நான் கானகத்துக்கு அனுப்ப முடியுமா? அனுப்பித்தான் ஆக வேண்டும். அவளுக்கு துணையாக வேறு யாரும் இல்லையா? அதற்கு துணை தக்க நான் படைப்பேன். சரிதான். அப்படி என்று சொல்லி அந்த கானகத்திலே வருகின்றாள் சண்டத்தி. அப்படி வாழ்ந்து வரப்பட்ட நேரத்திலே அங்க ஒரு சண்டை இருக்கிறார். அந்த சண்டன் எப்படி சண்டை யார் தெரியுமா? தேவாலயத்தில் திருவள்ளுவர் பகவான் மாலை கட்டி கொண்டு வருவது வழக்கம். சரிதான். அப்போ தேவன் நினைக்கிறா இந்த மாலையானது வாடை அடிக்குதா அல்ல துர்நாற்றம் வீசுதா? கண்டிப்பாக. வாடனா என்ன துர்நாற்றம் என்ன? ரெண்டும் ஒண்ணுதானே. அது எப்படி? வாடை என்றால் மனம் என்பது பொருள். துர்நாற்றம் கெட்ட